உலகெங்கும் வாழும் ஃபோக்கஸ் ஆன்மீகம் அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போவது நம்முடைய ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறப் போகின்ற சனி வக்கர பயிற்சி. சனி பகவான் இப்போதான் பெயர்ந்து ஒரு வருடம் ஆகப் போகுது. அவர் இது நாள் வரைக்கும் இருந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள பிரவேசமாயிருக்கார். பிரவேசமாயிருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ வக்கர நிலை அடைய போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த வக்கர காலம் இருக்கு. ஒரு கிரகம் வக்கரம் ஆகுது அப்படின்னா மனிதர்களில் நம்ம சொல்லுவோம் வக்கர புத்தி படைச்சவனே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கிரகம் வக்கரமாகிறது அப்படிங்கிற போது அந்த கிரகத்துடைய அந்த கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னென்ன செய்யுமோ அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்த விஷயங்கள். ஒரு கிரகம் நேராக இருக்கிற போது என்ன விஷயங்கள் நம்ம செய்தோமோ, அதில் என்ன தப்பு பண்ணினோம், எதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிடணும், எல்லாமே அந்த வக்கர பயிற்சி காலத்திலேயே நமக்கு சொல்லித்தரும். வாழ்க்கையுடைய அனுபவத்தை கற்றுத்தரும். யார் நல்லவங்க, யார்கிட்ட பழகினோம், பழகின நபர்களால் நமக்கு நன்மை நடந்துச்சா, தீமை நடந்ததா, இனி நம்ம எப்படி பழகிக்கிடணும், இதெல்லாம் வாழ்க்கையில் யார் சொல்லி தருவா? வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஏன்டா கொஞ்சம் பார்த்து பழகடான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த வக்கர சனி நமக்கு வகுப்பெடுக்க போகுது. ஜூலை 15லேருந்து நவம்பர் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்க போகுது. இந்த அனுபவங்களால் நமக்கு ஏற்பட போகிற நன்மை, நம்ம வாழ்க்கையில் ஏற்பட போகிற உயர்வு இருக்க ரொம்ப அற்புதம். சனி பகவான் உடைய காலத்தில், வக்கர பயிற்சி காலத்தில் நம்ம ஒழுக்கம் தவறியதால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன, எப்படி ஒழுக்கத்தை கீப்பப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறார். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஒரு கிரகம் வக்கரம் அடைக்குதுங்கிறீங்களா, அது பின்னோக்கி வருதா? ஒரு கிரகம் முன்னோக்கி போகிறத பற்றி சொல்கிறோம், ஆனால் பின்னோக்கி வருகிறதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. எந்த கிரகமும் பின்னோக்கி வரல. அதாவது சனி பகவானுடைய வக்கரம்ங்கிற கிரகத்தை நான் சொல்கிறேன், வக்கரம் என்பது பின்னோக்கி வருவது இல்லை. ஆனால் அதனுடைய மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க, நம்ம பூமியிலேருந்து அதை பார்க்கிற போது அதனுடைய அசைவு நமக்கு அது பின்னோக்கி வருவது போல ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி இருக்காரு, உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் சனி பகவான் இப்போ போய்கிட்டு இருக்கார். அவர் உத்திரட்டாதி 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், இந்த பாதங்களில் இப்போ பயணம் செய்ய போகிறார். இந்த பயணம் என்பது அவர் மீனராசியில் இருக்கார், கும்பராசிக்கு வருவாரா அப்படிலாம் கிடையாது. எந்த மீனராசியில் இருக்காரோ அதுதான் இருக்க போறார். அப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறோம். நம்முடைய முயற்சிகள் வெற்றி அடைக்குமா, என்ன நம்ம என்ன செய்யணும் எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் பொதுவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ரொம்ப நேர்மையாக நம்ம வேலை பார்க்கணும். நம்மளுடைய உழைப்பில் எந்த தப்பும் இருக்கக்கூடாது. குடும்பம்னு இருக்கா, நம்ம குடும்பத்தில் நம்ம எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கோம், எவ்வளவு அன்பாக இருக்கோம், பிறர் மீது குறை சொல்லாமே, கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படின்னு ஒரு பாசமாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு பெரிய தொந்தரவுகள் வராது. யாருக்காவது ஒருத்தருக்கு இப்போ வக்கரபுத்தி இருந்தால் தான் அங்கே ஒரு சிக்கல் வருது. வக்கரபுத்தி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிடணும். அப்போ இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இதில் நம்ம ராசியில் நம்ம எப்படி நடந்துக்கிடணும், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் விரிவாக இதில் நம்ம சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகம் சொன்னால் சார் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. என்றைக்குமே எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருக்கக்கூடிய ராசி தானே நீங்கள். வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, ஆனால் நல்லதை செய்து கெட்ட பேர் வாங்கக்கூடிய அமைப்பை பாருங்கள். என்றைக்குமே வாழ்க்கையில் நல்லதை செய்தால் நல்ல பேர் வாங்கணும். ஆனால் ஒரு ஆஃபீஸுக்காக சின்சியராக உழைப்பீங்க. ஆஃபீஸில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் இல்லாத போது உங்களை குறை சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பீங்க, திறமையாக கம்பெனியை நடத்திருப்பீங்க. ஆனாலும் உங்கள் கீழே பணியாற்றக்கூடியவர்கள் உங்களை குறை சொல்லக்கூடிய அமைப்போ என்னவோ இருக்கும். கண்ணு முன்னால் பாராட்டுவாங்க, இல்லாத போது திட்டுவாங்க. இவ்வளோ ஏங்க வெளி உலகம், ஏன் நம்ம வீட்டில் விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்தில் மனைவி மக்கள்லாம் சொல்கிறாங்களே ரொம்ப பிடிவாதமாக இருக்கீங்கன்னு உங்கள் மனைவி உங்களை சொல்கிறாங்களா இல்லையா? உங்கள் பிள்ளைகள்
சில நேரம் உங்களுக்கு ஒத்து போகாமல் இருக்கா இல்லையா, உங்களோட கருத்து மாறுபாடுகளோடு இருக்காங்க. அதுதான் நன்மை செய்து கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க எதை கண்டும் கலங்குவதில்லை. நான் எப்படியோ அப்படித்தாங்க நேர்மையாக இருப்பேன், தவற சொல்லுவேன் அப்படின்னு தைரியமான ராசி. அந்த விருச்சிக ராசிக்கு வக்கரச்சனி பயிற்சி ஜூலை 15 தொடங்கக்கூடிய அந்த பயிற்சி எப்படி இருக்கு பாருங்க. சனி பகவான் 5ஆம் இடத்துல இப்போ இருக்கார், வக்கரமா இருக்கார். பிள்ளைகளுடைய மனசு மாறுபடும். பல நேரங்களில் கருத்து மாறுபட்டு பேசுவாங்க. பெரிய பெரிய ஆபத்து வந்துருமோ, சிக்கல் வந்துருமோ, நம்ம சொல்றதை பிள்ளைங்க கேட்கலைன்னா அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம். என்ன பிரச்சனை வந்தாலும் விலகும். நீங்க என்ன செய்யணும், குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். 5ல் சனி வக்கரமா இருக்காருன்னா குலதெய்வம் திருப்தி அடையலை அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருடைய சொந்த ஜாதகத்தில் 5ல் சனி உட்கார்ந்துருச்சு, இல்லை 2ஆம் இடத்தோட சனி தொடர்பு, எங்கேயோ ஒரு சாபம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு 5ல் சனி வக்கரம், குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. காவல் தெய்வங்களை குலதெய்வங்களாக கொண்டவங்க கண்டிப்பா போங்க. உடனே பலன் தரக்கூடிய தெய்வங்கள் காவல் தெய்வங்கள். அந்த கோயில்களுக்கு போறது நல்ல பலன் தரும். 5ல் சனி வக்கரமா இருக்கும்போது ஆபீஸில் கூடுதல் பொறுப்பை கொடுப்பாங்க. ஏற்கனவே ஒரு வேலை செய்துக்கிட்டு இருப்போம், இப்போ ஒர்க் ப்ரெஷர் கூடும். ஆனால் அது அழகாக நீங்கள் சமாளிப்பீங்க. எந்த ஒர்க் ப்ரெஷராக இருந்தாலும் சமாளிப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு சூப்பராக கூடி வரும். நல்ல ஹையர் எஜுகேஷன் அமையும். சிலர் என்ன பண்ணுவீங்க, ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அந்த கோர்ஸ் வேணாம்னு வேற கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ ஏற்படும். இப்போ உங்களுடைய கௌரவம், புகழ், அந்தஸ்து கூட போகுது. ஒரு பண விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கெட்ட பேர் நிவர்த்தி ஆகும். உங்களுடைய கௌரவம் கூடும். வெளி உலகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை கூடும். உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளாக திருமண தடை, இவ்வளோ நாள் கல்யாணத்துக்கு உங்கள் ஒத்துக்கிடலை, இப்போ திடீர்னு ஒத்துக்கிடுவாங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு பாருப்பான்றார் உங்கள் பையன், மாப்பிள்ளை பாருங்கப்பா அப்படின்னு உங்கள் பொண்ணு சொல்லிடும். அப்படிலாம் கல்யாணம் கூடி வந்துடும், குடும்பத்தில் கல்யாணம் கூடி வரும். சில பேருக்கு காதல் விஷயத்தில் லவ் பிரேக்கப் எல்லாம் இருக்குது, அது மறுக்க முடியாது விருச்சிக ராசிக்கு. ஆனாலும் ஃபினான்ஷியலாக பெரிய வெற்றி, ஃபாரின் போகிற யோகம், வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யோகம், புதிய பிஸ்னஸில் கையெழுத்து போடுற அக்ரிமெண்ட் போடுற யோகம் நிறைய இருக்கு. நிறைய பயணங்கள் அமைய போகுது. பில்கிரிமேஜ் போவீங்க, புனித பயணங்கள், தெய்வ தரிசனங்கள் நிறைய பண்ணுவீங்க. தந்தை வழி உறவுகள் ரொம்ப உதவியாக இருப்பாங்க. எண்ணிய காரியமெல்லாம் வெற்றி அடையும். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய காலம் இது. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டா நன்மைகள் பெருகும் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமான் வழிபாடு. விருச்சிக ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும். அந்த முருகப்பெருமான் வழிபாடு மிக மிகப்பெரிய வெற்றிகளை, நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம். அந்த சாப்பாடு வைக்கிறதுங்கிறது பச்சை அரிசி இருக்கு பாருங்க, அந்த பச்சை அரிசியில் செய்த உணவாக அது இருக்கணும். சாதம் வடித்து அதில் சில பேர் நெய் ஊற்றலாம், சில பேர் நல்லெண்ணெய் ஊற்றி அதை காகத்திற்கு வைக்கலாம். இது ஒரு வழக்கம். இரண்டாவது, தயிர் சாதம் இருக்கு பாருங்க, தயிர் சாதத்தில் பேருக்கு 2 எள்ளு போடணும். எள்ளு போட்டு அதை சனிக்கிழமை என்று காகத்திற்கு வைத்தாலும் நல்ல பலன்கள், உடனடியான பலன்கள் கிடைக்கும். மூணாவது, மிக முக்கியமானது, தூய்மை பணியாளர்கள். வாழ்க்கையில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் நம்ம தேடி தேடி உதவி செய்யணும். தூய்மை பணியாளர்கள், தூய்மையை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடியதற்கு நாம நம்மாலான உதவிகள் செய்தால் அந்த சனி பகவான் பெரிய அளவுக்கு உதவி செய்வார். 4வது பரிகாரம், மாற்றுத்திறனாளிகள். அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க. நீங்களா கொண்டு போய் சாப்பாடை கையில் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லாதீங்க. சில பேர் உதவி செய்யுங்கன்னு சொன்னால் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்தா பரவாயில்ல. சில பேர் நிறைய பேர் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அவங்க குடும்ப தேவை இருக்கும், படிப்பு தேவை இருக்கும். என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை தேடி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செய்தீங்கன்னா பெரிய நன்மைகள் நடக்கும். அடுத்தாற் போல திருநங்கைகள், திருநம்பிகள். இந்த சனி பகவான் திருநங்கைகள், திருநம்பிகளுக்கு நீங்கள் உதவி செய்தால் பெரிய அளவுக்கு உங்களை வாழ்த்துறார், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறார். ஆகவே இந்த சனி வக்கர பயிற்சி காலத்திலே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து பாருங்கள். அவர்கள் மனது புண்படாதவாறு பேசிப்பார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ செய்து பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பெரிய நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமாக நவக்கிரகங்கள் இருக்கு பாருங்க. இந்த
இந்த நவக்கிரக வழிபாடு சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணணும். 9 முறை வலம் சுற்றி வரணும். பலமாக தான் சுற்றணும், கிளாக் வைஸாக சுற்றணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றணுமான்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. வலப்புறமாக நீங்கள் நவக்கிரகங்களை 9 முறை சுற்றி வந்தால் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் அகமகிழ்ந்து உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வார். அப்போ இதெல்லாம் இந்த வக்கர சனி பயிற்சி காலத்திலே உங்களுக்கு வரம் தரும் வக்கர சனியாக அவர் இருக்க போகிறார். நன்மையெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த உங்களுடைய ராசிக்குரிய இந்த பலன்கள் நான் சொல்லும்போது பொதுவான பலன்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். அவரவர் ஜாதகத்தில் சனிக்கிரகம் எப்படி இருக்கு, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அதை வச்சுக்கிட்டு தாங்க முழுமையான பலன் நடக்கும். இது கோச்சார பலன், பொது பலன் தான். அப்படி வக்கர சனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்க தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.